அதிகாரத்தினுடைய உச்சத்தை சுவைத்தவர், ரசித்தவர், அதை என்ஜாய் பண்ணவர் மரியாதைக்குரிய ஜி கே மணி. ஐயா என்ற கை விரலை கொண்டு அன்புமணி என்ற கண்ணை ஜி கே மணி குத்துகிறார். நியாயமா இது? இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு வந்துருச்சு தீர்ப்பு, காப்பி ஆர்டரே வந்துருச்சு. உங்களுக்கு தான் அதிகாரம் வந்துருச்சு. ஆனால் நேற்று போய் டெல்லியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? நான் போனேன், கேஸ் நடத்தினேன், கோர்ட்டில் ஓப்பன் கோர்ட்டில் டிக்டேட் பண்ணாங்க. நான் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். நேற்று முந்தானத்து கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். இங்கே தான் இருக்கேன். உங்களுக்கு தான் ஆர்டர் வந்துச்சு இல்லை? ஏன் இந்த ஒரு ஜி கே மணி டெல்லியிலே உட்காந்துருக்காரு? தேர்தல் கமிஷன் ஓடுறாரு, டெல்லி கோர்ட்டுக்கு ஓடுறாரு. ஏன் ஓடுறீங்க? இதுலேருந்து என்ன தெரியுது? ஜெயிச்சிட்டோன்னு சொன்ன பிறகு நீங்கள் போய் ஒரு புகார், நான் அதெல்லாம் சொன்னேன்னு வச்சிங்களேன், அது எங்கள் ஐயாவை நாங்கள் அவமதிக்கிறதா? அவருடைய நற்பெயரை இதை விட மோசமாக கெடுக்கிறதுக்கு வேற யாராலையுமே முடியாது. அவ்வளவு மோசம் பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், நேற்று டெல்லியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஐயா நேற்று எங்கே சார் இருந்தார்? தைலாபுரத்தில் இருக்கார். அவருடைய கையெழுத்து போட்டதை டெல்லியில் 26ஆம் தேதி போட்ட கடிதத்தை டெல்லியில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நான் கொஸ்டின் பண்ணால் என்ன சார் ஆகும்? இன்னும் நிறைய இருக்கு, நான் சொல்ல மாட்டேன் அதில் என்னென்ன இருக்குன்னு. பேசிக்காக சொல்லுங்கள். என் மேலே எனக்கு நான் நல்லா இருக்கேன், உறுதியாக இருக்கேன், கேஸ் ஏதாவது போட்டுறக்கூடாது. போட்டாக்க என்னை கேட்காம விசாரிக்கக்கூடாது. அதான கேவியட்டு நீங்களே போடுவீங்க, கேஸையும் நீங்களே போடுவீங்க. இப்போ எங்களை பார்த்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகாமீங்க. இது என்னங்க இது? ஏன் நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் யாருக்கு சொல்கிறதுக்கு? எங்களுக்கு இது இப்போ இவ்வளோ நாள் கட்சி நடத்துகிறோம், தேர்தலை பார்க்க போகிறோம், இதற்கான பணிகளை மேற்கொள்கிறோம். எங்களுக்கு ஒரு சின்ன ஐயப்பாடு இதில் வருதுன்னா நாங்கள் என்ன உங்களெல்லாம் கேட்போமா? ஜி கே மணி கூப்பிட்டு கேட்போமா ஐயா என்ன பண்ணலான்னு? எங்களுக்கு தெரியாது. நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் ஒழுங்காக பண்ணாமல் தப்பாக பண்ணி இன்னைக்கு பித்தம் தலைக்கு ஏறி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செஞ்சுட்டு. நான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம், இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லிட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டேன். எங்களுடைய பயணம் என்பது தேர்தலை சந்திப்பது என்பதை உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். 17ஆம் தேதி எங்களுடைய சாதிவாரி கணக்கெடுப்பான போராட்டம் நடக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக 26 வரை அவர்கள் தொடர்வார் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடகம் பாமக உடைக்குதுன்னு சொல்லி ஜி கே மணி பிடிச்சாட்டீங்க. அவருக்கு என்ன லாபம்? பாமக உடைக்கணும், இவருக்கு என்ன லாபம்? அவர் என்ன வாங்கியிருக்காரோ அதான் லாபம். என்ன கேள்வி கேட்குறீங்க? நான் கேட்குறேங்க, 25 வருஷம் இந்த கட்சியில் இருந்தார். நான் சொல்லக்கூடாது, திரும்பி நேற்று சொன்னதுதான். 4 முறை சட்டமன்ற உறுப்பினர், அதிகாரத்தினுடைய உச்சத்தை சுவைத்தவர், ரசித்தவர், அதை என்ஜாய் பண்ணவர் மரியாதைக்குரிய ஜி கே மணி அவர்கள். இந்த கட்சியில் ஒரு சின்ன ஒரு களங்கத்தை ஏற்படுத்த அவர் துணை போகலாமா? பெற்ற மகன் மீதே புகார் கொடுக்க தந்தையிடம் ஒரு பேப்பரில் கடிதத்தில் கையெழுத்து வாங்கலாமா? இந்த வேலையை யாராவது செய்வாங்களா சார்? யாராவது செய்வாங்களா சொல்லுங்க? அப்படியே அவர் வயது முதுமை, கொடுக்குற பேப்பரில் கொடுங்க அப்படின்னாக்கா அவர் சீனியரு, 87 88 ஆகுது. உடனே இது மாதிரி ஒரு கடிதம் ஏன் கொடுங்கன்னா கைது போட்டாரு. உடனே கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு உடனே ஊடகத்தெல்லாம் கூப்பிட்டு இப்போ யார் மூலியமா யாரை தாக்குகிறார் பாருங்க. ஐயா என்ற கை விரலை கொண்டு அன்புமணி என்ற கண்ணை ஜி கே மணி குத்துகிறார். நியாயமா இது? இப்படி ஒரு காரியத்தை ஜி கே மணி செய்யறாருன்னு கூட தெரியாம எங்க ஐயா இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு. சூப்பர். ரெண்டு பேரு அந்த சின்னத்தை கிளைம் பண்ணீங்கன்னா அப்ப தேர்தல் ஆணையம் சின்னத்தை 2 பேரும் தரப்புக்கும் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இல்லையா? அதாவது அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் இயக்கங்கள் இதற்கு முன்பாக அங்கீகாரம் பெற்றிருந்து பிறகு அங்கீகாரத்தை இழந்தால் ஒவ்வொரு பொது தேர்தலிலும் குறைந்தபட்சம் 1% ஓட்டு. நல்லா தெரிஞ்சுங்க, அதுதான் பேரா 10A உடைய கன்செஷன், சலுகை. ஒரு பொது தேர்தலிலும் குறைஞ்சபட்சம் 1% ஓட்டு அத்தனை பொது தேர்தலிலும் கட்டாயம் போட்டிடணும். போட்டிட்டீங்கன்னா சாதாரணமாக மனு தாக்கல் செஞ்சீங்கன்னா அந்த இது நமக்கு கிடைச்சிடும். அதன் அடிப்படையில் நமக்கு அந்த சின்னம் கிடைக்கப்பட்டது. 2026 வரக்கூடிய பொது தேர்தலில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் சேர்த்து மாம்பழம் சின்னம் எங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதுன்னா எங்கள் மேலே உள்ள பாசத்தில் கேட்குறீங்க, என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. நாங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒரு இன்புட்டாக எடுத்துக்கிறோம்.